ஹாய், போன கிளாஸில் நம்ம வந்து சங்கிலி தையல் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நான் வந்து சின்ன ஒரு பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய லைனாக போட்டு நிறைய ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது 3வது கிளாஸு வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நாட் போட்டால் தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றும் போட்டு அதில் நாட் போட்டால் தான் அடுத்தடுத்து ஷேப்பெல்லாம் போட முடியும். சரியா? அதனால் நம்ம இப்போ வந்து நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல் அடியில் இந்த நூலை நாட் போட்டோமா, நாட் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எப்பவும் போல் நூலை எடுத்துக்கிறோம். நூலை எடுத்துட்டோமா, சங்கிலி தையல் நம்ம இப்போ போடும். இப்போது நம்ம சங்கிலி தையல் போடும். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ, எந்த இடத்துல நாட்டு நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி தூக்கிக்கோங்க. ரொம்ப தூக்கண்டா, ஓரளவுக்கு தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த மோதிர விரல் வச்சு இந்த நூலை இப்படி பிடிச்சிருக்கேன். ஓகேவா? மோதிர விரல் வச்சு இந்த நூலை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிக்கிட்டு ஓகே, இப்போது மோதிர விரலை வச்சு இதை பிடிச்சிருக்கேன்னா பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணேன், அப்படியே நம்ம போட்டதுக்கு முந்தின ஸ்டிச், இந்த ஸ்டிச்சில் இதை இப்படி உள்ளே விடணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் இருந்து சொல்லுங்கள். எந்த இடத்துல நாட் வேணுமோ அந்த இடத்துல வந்து இதை நம்ம இப்படி தூக்குறோம். தூக்கிட்டு மோதிர விரல் வச்சு இதை இப்படி நான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு அதுக்கு முந்தின ஸ்டிச், இப்போ இது கடைசி ஸ்டிச்சு, அந்த முந்தின ஸ்டிச்சில் போய் இதை வந்து இப்படி உள்ளே விட்றோமா, அந்த இதில் விட்டுட்டு இந்த நூல் வந்து இப்படி நம்மளுக்கு இங்கே இருக்குது. இந்த ஊசியும் நூலும் அந்த நூலும் முன்ன இருக்குது. இப்போது இந்த இங்கே மேலே இருக்குது இல்லையா, இந்த நூலை வந்து அப்படி கீழே தள்ளி விட்ரும். உங்களுக்கு இந்த விரலே வச்சு போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி இதை இப்படி இங்கே கீழே தள்ளி விட்டுட்டோமா, தள்ளிட்டு ஊசியை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இல்லைனாக்கி நீங்கள் தூக்கும்போது அந்த நூல் வந்து மேலே வந்து நாட்டு உள்ளாது. சரியா? இப்போ இந்த ஊசி மேலே வந்துட்டு இந்த நூல் அடியில் போயிட்டு இப்போ கீழே நூலை பிடிச்சி நம்ம இழுத்துக்கிறோம். இப்போ இழுத்துக்கோமா, இப்போ நாட்டு விழுந்துட்டு. ஓகே, நாட்டு உளுந்ததுக்கு அப்புறமா ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்துட்டு மறுபடியும் சொல்லுறேன். இப்போது நம்ம சங்கிலி தையல் போடும். சங்கிலி தையல் போட்டுட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து ஊசியை நம்ம நூலை மேலே தூக்கியாச்சு. தூக்கிட்டு அதுக்கு முந்தின ஸ்டிச்சு என்ன இருக்கா, முந்தின ஸ்டிச்சுன்னா இதுதான். இதில் வந்து நம்ம ஊசியை இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன கொடுக்கோமா, கொடுத்துட்டு இந்த ஊசி எப்படி திருக்கி இப்படி இந்த எல்லாத்துக்குள்ளேயும் இப்படியெல்லாம் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா நாட்டு உழாது. சரியா? அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு நாட்டு உழம். சரியா? இப்போ நம்ம கொடுக்குறோம், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஊசி இந்த நூலை மேலே தூக்கிட்டோம். தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு முந்தின ஸ்டிச்சு இதில் வந்து இதுக்குள்ளே அந்த இப்படி ஒரு இப்படி இருக்கா, இதுக்கு நடுவுக்குள்ளே அந்த இதுக்கு மொத்தமாக தூக்கிடக்கூடாது. நடுவில் ஊசியை வந்து உள்ளே விடும். இப்போ வந்து இது ஃப்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இது ஃப்ரெண்டில் இருக்குது. இப்போ வந்து இந்த நூலை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அடியில் கொடுத்துறோம். இதை இப்படியே வச்சு நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களோம், நாட்டு உழாது. அது வந்து சரியாக என்ன இருக்கும், இந்த ஊசி வந்து கீழே வந்திருக்காது. அப்போ நம்ம டப்புன்னு இழுக்கும்போது நாட்டு உழாது, பிரிஞ்சு வந்துடும். அதுக்குன்னு உள்ள மெத்தடில் தான் நம்ம இழுக்கணும். பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு கொடுக்குறோம். எந்த இடத்துல வேணுமோ ஊசியை மேலே தூக்குறோம். தூக்கிட்டு இப்போ இங்கே நான் என்ன பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊசி இதுக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ வந்து ஊசி ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்த நூலை முன்ன இருக்குவா, இப்போ வந்து இந்த நூலை அடியில் கொடுக்குறோம். இந்த ஊசி என்ன பண்ணோம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது மேலே வந்துடும். இப்போ ஊசி மேலே, நூல் கீழே. இப்போ கீழே அடியில் பிடிச்சி ஃப்ரேமுக்கு அடியில் நூலை பிடிச்சி இழுத்துக்கிறோம். நல்லா இழுத்து அதுக்குன்னு இழுத்து அத்து போட்டுறாதுங்க. இழுத்து கொஞ்சம் டைட் ஆகுனதுக்கப்புறம் நாட்டு உளுந்துட்டு ஓகேனி அது நாட்டு கலராது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஊசியை வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நாட்டு உளுந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி பழகுங்க. இந்த மாதிரி நான் தூக்கிட்டு இருக்கா, இது வந்து நான் ரெண்டாவது இது வந்து ரொம்ப மேலே தூக்கி இருக்குது. அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பழவது இப்படி பழகுனா போதும். சரியா? நம்மளுக்கு இப்போ நாட்டு வேணும். இது வந்து மேலே தூக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி தூக்குறோமா, தூக்கிட்டு இதை வந்து இப்படி ரொம்ப இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இதை கீழே தள்ளிட்டு ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டோம்னா இந்த நூல் நம்மளுக்கு இப்படி தூக்கிட்டு நிற்கும்.
ஓகேவா? இது தூக்காமல் அப்படி ஃப்ளாட்டாக அப்படி நம்மளுக்கு அழகாக இருக்கணும்னா நான் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போடுறேம்மா, போட்டுட்டு இப்படி தூக்கிட்டு இந்த இதுக்குள்ளே எடுத்து நம்ம நாட்டு எடுக்கும். அப்போ இந்த ஊசி அப்படி அமுக்கியே வச்சுக்கிடணும். ரொம்ப தூக்கக்கூடாது. அப்படி அமுக்கியே வச்சுட்டு இப்போ இப்படி எடுத்து நாட்டை போட்டுட்டோன்னா அந்த நூல் வந்து ரொம்ப நம்மளுக்கு நீண்டு இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் நீண்டு தான் இருக்குது. நான் அதை இன்னொருக்க போடேன். இந்த சங்கிலி தையலும் நாட்டம் தான் மெயின். இந்த ரெண்டை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம ஆரியில் பாதி அளவுக்கு தாண்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எடுத்துட்டு இந்த பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படி நாட்டை போட்டோம்னா ரொம்ப நூலை நீண்டிருக்காது. சரியா? ஓகே. இப்போ என்ன ஒரே ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போது நம்ம எப்படி எடுக்கும், நீங்கள் வந்து நூல் வந்து ஃப்ளாட்டாக இருக்கோதும் இப்படி தூக்கி இருக்கோதும் அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நூல் வந்து நாட்டு வந்து நம்மளுக்கு விழணும். சரியா? அதனால் அது நூல் தூக்கி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்படி போட்டாச்சா, இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த விரலை வச்சு இதை பிடிச்சிக்கேன். இந்த இதுக்குள்ளே ஊசியை நான் விடுறேன். இதை வந்து இப்படி முன்ன இருக்குது. இப்போது இது வந்து இந்த நூலை என்ன பண்ணணும், அந்த கையே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரே கையில் வரலன்னா பரவாயில்ல, இன்னொரு கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ நூல் மேலே இருக்குது, ஊசி மேலே, த்ரெட்டு கீழே. இப்போது அடியில் பிடிச்சி நூலை எடுத்துக்கணும். ஓகே. நாட்டு விழுந்துட்டு. சரியா? இவ்வளோ தான். இப்போ அடியில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. நாட்டு கலராது. கலந்துட்டு ஓகேவா? இவ்வளோந்தான். சரி, இந்த கிளாஸில் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் கொஞ்சம் ஷேப் தருவேன், அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதை மறுபடியுமா நிறைய வாட்டி, நீங்கள் ஒரு 10-15 வாட்டி எனக்கு இதை போட்டு காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூ.